ஒரு நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம். சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த இந்த ஓட்டுநர் தொழில இருக்கக்கூடிய பெரியசாமி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அவரு ஆத்தூர்ல இருந்து வந்திருக்காருங்க, கம்பம்பட்டியில இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட அவருடைய நம்ம சில கருத்துக்களை நம்ம உள்வாங்க போறோம். இந்த மோட்டார் தொழில அவர் ஆரம்பித்த பொழுது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, டிரைவர்ஸ் எல்லாம் அப்ப ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம். இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் மூலமா சொல்லும் பொழுது ஓட்டுநர் சமுதாயம் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள கருத்தா இருக்குங்கிறத நாங்க நம்புறோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அப்போ நீங்க எத்தனை வயசுல இருந்து இந்த தொழில இருக்கிறீங்க? 69 இருக்கேன் சார். 1969ல இருந்து நீங்க இதுல இருக்கிறீங்க. அப்ப இந்த ஸ்டேரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஸ்டேரிங்கா இருக்குமே, ரொம்ப டைட்டா இருக்கும். சாதா ஸ்டேரிங் தான். சாதா ஸ்டேரிங் ரொம்ப 4 வருஷம் இருந்தாங்க. நீங்க ஒர்க் ஷாப்லயே ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணி தான் நாங்க கிளீனரா ஓடி அப்புறம் டிரைவர் ஆனோம். வெரி குட், வெரி குட். அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கும் இப்ப இருக்கிற வண்டி ஓட்டுறதுக்கும் என்ன டிஃபரெண்ட் வேறுபாடு? ஓல்டு மாடல் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் கிடையாது, சாதா ஸ்டேரிங். அன்னைக்கு வண்டி இவ்வளவு இது கிடையாது, அதிகமான இது வாகனம் இல்ல. பார்ட்ஸுங்களும் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப நவீன முறையில ரொம்ப இதா இருக்கு. அன்னைக்கு இருக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிறது ஏகப்பட்ட வித்தியாசமா ஆகி போச்சு. அதாவது நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் யாருமே எளிமையா ஓட்டுற மாதிரி. பெண்கள் கூட இப்ப நிறைய பெண்கள் இப்போ பாத்தீங்கன்னா டிரைவிங் வர்றாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஸ்டேரிங் வந்துருச்சு. இப்ப கியர் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கியர் வந்துருச்சு. கிளட்ச் இல்லாத வண்டி எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்டேக்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், வண்டியை முந்திரம் இல்லைங்களா ஐயா? இது அப்ப 1 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது 4 கிலோமீட்டருக்கு ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்ப கட்டம். பட் இப்போ பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 4 வண்டியை ஓவர்டேக் பண்றாங்க. கூடவே வருது. ஆமா, அன்னைக்கு வண்டி உற்பத்தி இல்லைங்க, அதிகமான வண்டி இல்ல. இன்னைக்கு நிறைய வண்டி பெருத்து போச்சு. வாகனத்தோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. வாகனத்தினுடைய எண்ணிக்கை அதிகமா போச்சு. ஆளுகளுக்கு டிமாண்டா போச்சு. அன்னைக்கு வண்டிக்கு கம்மியா ஆளுங்க அதிகமா இருக்கு. அதாவது வாகனம் குறைவா இருந்துச்சு, டிரைவர்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ வாகனம் அதிகமாயிருச்சு, டிரைவர் குறையறதுக்கு என்னங்க காரணம்? வண்டி அதிகமா பெருத்ததுனாலதாங்க. ஓஹோ. இல்ல, அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, வாகனம் அதிகமா வந்துருச்சு, வாகனம் வாங்குறாங்க, ஓனர் வாங்குறாங்கன்னா அதுக்கு தேவை இருக்கிறதுனால வாங்குறாங்க. ஆனா அப்படியே டிரைவர்ஸ் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? டிரைவர்ஸ் வரலாம், ஒழுங்கான சம்பளம் கொடுத்தா தானே வருவாங்க. முதலாளி சரியான ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து, ஒரு நல்லதை கட்டது சரியான முறையாக கவனிக்கிறதுக்கு. இப்ப இதே வடநாட்டுல இருந்து ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு ஓடணும்னு சொல்லி இப்ப வடநாட்டுக்காரங்க இந்திக்காரங்களை நிறைய யூஸ் பண்றாங்க. அதாவது நீங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, திறமையான டிரைவர்களை ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு தொழில் டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்கும். இந்த ஒரு திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் இருந்தா தான் தொழில் டெவலப் ஆக முடியும். அத இந்த சேனல்ல பார்க்கக்கூடிய உரிமையாளர்கள் தயவு செய்து இதை கொஞ்சம் பரிந்துரை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா திறமையான ஓட்டுநர்களை நம்ம தான் ஊக்கப்படுத்தணும். நம்ம ஒரு ஓனர் தான் ஊக்கப்படுத்தணும். அவளை நம்ம மேலும் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்க ஊதியம் கொடுத்து அவங்க ஆர்வமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா ஐயா? சரிங்கய்யா. இப்ப பாத்தீங்கன்னா விபத்துக்கள் இருக்க இப்போ அதிகமான மாதிரிதான் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அந்த விபத்துக்களுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இப்போ 2 வீலர் காரங்களா, கார் காரங்களா, லாரிங்களா, பஸ்ஸா? 2 வீலர் தாங்க அதிகம். 2 வீலரு, கார் ரெண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா வண்டி இப்ப ப்ரொடக்ஷன் அதிகமா போச்சு. ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ. லைசன்ஸ் எல்லாமே நிறைய ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்களா ஐயா? அது ஆபத்தான செயலா? இன்னைக்கு மக்கள் ஆபத்தா நினைக்கிறீங்களே, நாகரிகத்தை தானே பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி இல்லைங்க. நான் சொல்றது 70-72 வண்டினாக்கா டிரைவருக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு என்னன்னு சொல்ல தெரியலீங்க, அதோட மோசமா போகுது. அத ஐயா சொன்ன கருத்துல இருந்து பார்க்கும்போது தயவு செய்து தவற பண்ணாதீங்க. லைசன்ஸ் முறைப்படி நீங்க எடுக்காம வண்டி ஓட்டக்கூடாது. ஒரு நிமிஷம் ஐயா. அதாவது பாத்தீங்கன்னா அதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க டிரைவர் சீட்ல உட்காரும் பொழுது அந்த வாகனத்திற்கு உண்டான ஓட்டுநர் உரிமம் உங்க கையில இருக்கணும். இல்லைன்னா கடுமையான தண்டனை விழுவும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்படும் பொழுது முறையான இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. சோ உங்க குடும்பம் உங்க கையில இருக்கு. அந்த மனசுல வச்சுக்கிட்டு லைசன்ஸ் இல்லாதவர்கள் இந்த வினாடி முதல் நீங்க ஒரு முறையான ஓட்டுநர் உரிமை பெற்று வாகனத்தை ஓட்டுங்கள். நீங்க ஆர்டிஎஸ் போகும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிகளை அவங்க அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்க முடியும். அவங்க தவறுகளை திருத்துவார்கள்.
சோ அதனால ஒரு திறமையான டிரைவரா நீங்க உருவாக்க முடியும். சோ லைசன்ஸ் இல்லாம தயவு செய்து ஓட்டாதீங்க ப்ளீஸ், தயவு செய்து கேட்டுக்கிறோம். ரைட், அடுத்ததுங்கய்யா, இப்போ வந்து புது ஓட்டுநர்களை வர வைக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க, கருத்துக்கள் சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொன்னீங்க. வேற ஏதாவது பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஓட்டுநர் சமுதாயம் பழைய முதல்ல ஆரம்ப கட்டத்துல மரியாதையோட ஒழுக்கமா இருந்தாங்கிற மாதிரி சொன்னீங்க. சோ இப்ப வரக்கூடிய இளைஞர்கள் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன கருத்து? இளைஞர்களும் வந்து இப்போ ரொம்ப ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க சார். அவனுங்களுக்குள்ள ஒரு நம்ம டிரைவர்கள் சமுதாயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ஒழுக்கம் இல்லாம ம். இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பெரியவங்கள மதிக்கிறாங்களா? அதாவது சீனியர் டிரைவரை மதிச்சு பேசுறாங்களா? பொதுவா அவ்வளவா ஒண்ணும் மதிக்கிறது மதிக்கிறது. சோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. வரக்கூடிய இளைய சமுதாயம் இப்ப ஒரு ஐயா பாரு, இப்ப 45 வருஷம் அனுபவம் இருக்கு. அவருடைய லைஃபையே வந்து மோட்டார் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு சீனியர் டிரைவர்ஸ் நீங்க ஒரு டீ கடையிலயோ ஹோட்டல் கடையிலயோ பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க. அவங்களுடைய கருத்துக்களை நீங்க உள்வாங்குங்க, அவங்களுடைய அனுபவத்தை உள்வாங்குங்க. அதே மாதிரி ஒரு ரோட்ல ஓட்டும் பொழுது, ஒரு ஹில்ஸ்ல ஓட்டும் பொழுது உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா, அந்த அந்த இடத்துல ஓட்டக்கூடிய சீனியர் டிரைவர்ஸ கூட வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டலாம், தப்பே கிடையாது. கரெக்டுங்களா ஐயா? அது மட்டும் இல்லாம ஐயா, இப்போ இந்த இளைஞர்கள் வந்து மத்தியில இந்த செல்போன்ல பேசிட்டு வண்டி ஓட்டுறாங்க. நானே நிறைய இடத்துல பாத்துருக்கேன். ப்ளூடூத்ல பேசிக்கிட்டு, இது காதுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பாட்டு கட்டு வண்டி ஓட்டுறாங்கய்யா. இது ஒரு ஆபத்தான பழக்கமா இருக்கு. அத கூட பாத்தீங்கன்னா வீடியோல பார்த்துட்டு வண்டி ஓட்டுற மாதிரி எல்லாம் இப்ப தகவல்கள் வருது. எனக்கு ரொம்ப மனசுக்கு பயமாவும் ஆபத்தாவும் இருக்கும். பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது 100க்கு 100 செல்லாலதாங்க ஆகுது. பஸ் டிரைவருங்க செல்பு முத வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எப்படி செல் எடுத்து காது வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா காதில் இந்த ஹெட்போன் வச்சிருக்கிறாங்க. நிறைய அதுல கவனம் சிதறது இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் அதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது. சோ தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருமே, ஓட்டுநர் எல்லாருமே, நீங்க வந்து நாங்க ஓட்டுநரை குறை சொல்லுங்க. ஓட்டுநருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், விபத்து இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிறதா. விபத்து இல்லாத தமிழ்நாடு உருவானா விபத்து இல்லாத இந்தியா உருவாகும். அதனால தயவு செய்து தவறுகளை பண்ண வேண்டாம். நீங்க டிரைவர் சீட்ல உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க வழக்கம் போல நீங்க எப்படி எல்லாம் பேசுங்க, ப்ளூடூத்ல பேசுங்க, பாட்டு கேளுங்க, எல்லாமே பண்ணுங்க. டிரைவர் சீட்ல உட்காரும் பொழுது முழு கவனமும் மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் வாகனத்தை ஓட்ட வேண்டும். தொழிலுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். நம்ம தொழில் செய்கிற போது நம்ம கவனம் போல தொழில தான் சார் இருக்கு. செல்போன் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம கவனம் சிதறுது. ஆக்சிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆகத்தான் செய்யும். கண்டிப்பா. திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க, கேள்வி கேட்கும்போது நம்மளே அறியாம ஒரு இதா இருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐயா சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விபத்து ஏற்பட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். விபத்து ஏற்பட்டு உயிர் போயிட்டா கூட பரவாயில்ல, கை கால்களை எடுத்து நம்ம வாழ முடியாது. கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த செல்போன் ஆபத்தான கருவி. டிரைவர் சீட்ல நீங்க என்னன்னா, நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு பாட்டு கேட்கும், தப்புன்னு சொல்ல வரல. அதே மாதிரி ஸ்பீக்கர்ல போட்டு நீங்க பேசுங்க. யாராவது போன் அர்ஜென்ட்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க, அப்புறமா பேசுறேன்னு சொல்லுங்க சார். அப்படி போல என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேரிங்ல உட்காரும் போது யாரா இருந்தாலும் எந்த தொழில் செய்யும் போது தயவு செஞ்சு செல்போனை வந்து அட்டன் பண்ணக்கூடாது சார். அது எவ்வளவு எமர்ஜென்சியா இருந்தாலும் சரி, அல்லது ஓரம் கட்டிடும். சரி சரி, வண்டி நிறுத்திட்டு பேசுங்க. 5 நிமிஷங்களே 10 நிமிஷம் லேட்டானா தப்பு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ரிங் ஆகுதுன்னா உடனே ரன்னிங்ல போன் எடுக்க, ஒரு அதிர்ச்சியான செய்தி வரும்போது நம்மளே அறியாம ஒரு கரெக்ட். இப்போ ஐயா சொல்றது அருமையான பாயிண்ட், நல்லா கவனிங்க. அதிர்ச்சியான செய்தி. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அவருடைய மனைவி போன் பண்றாங்க. மனைவி போன் பண்ணி இந்த மாதிரி பையன் வந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அவர் உடனே அதிர்ச்சியில ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாரு. அப்ப மறுபடியும் அந்த அம்மா போன் பண்றாங்க. அவங்க அந்த செல்ல எடுத்து அந்த பக்கத்துல நிக்கிறவங்க எடுக்கிறாங்க. என்னங்க எங்க வீட்டுக்காரர் பேசிட்டு இருந்தாரு, இப்ப காணாமன்னு கேக்குறப்ப என்ன விஷயம்னு அவங்க கேக்குறாங்க. எடுத்தவங்க சொன்னா அவங்க அதிர்ச்சியில வந்து அந்த அம்மா சொல்றாங்க இன்கம்ப்ளீட் வேர்ட்ஸ். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பையன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, ஆனா பக்கத்துல இருந்தவரு குதிச்சு காப்பாத்திட்டாரு அப்படின்னு நான் சொல்லத்தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. பட் ஆனா அவருடைய உயிர் போயிருச்சு. சோ ஒரு செல்போன்ல வரக்கூடியது ஒரு உணர்வு பூர்வமான செய்திகளா இருந்து, அதிர்ச்சியான செய்திகளா இருந்தாலும் உங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இல்லையா? சோ அதனால இந்த காணொலி மூலமா இந்த தவறுகளை தயவு செய்து ஓட்டுநர் சமுதாயம் திருத்திக் கொள்ள வேண்டும். பொதுமக்களும் இந்த டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கும் சரி, கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, டிரைவர் சீட்ல யார் உட்கார்ந்தாலுமே டிரைவர் தாங்க ஐயா. நீங்க டிரைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரி பஸ் ஓட்டுறவங்க நினைக்கிறீங்க. டூ வீலர்ல யார் வண்டி டிரைவிங் பண்ணாலும் செல்ல எடுத்து இப்படி வச்சுக்கிறாங்க சார். பின்னாடி என்ன வருதுன்னு தெரியுது. அவங்க பாட்டுல பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓவர் டிரைவ் பண்றதோ அல்லது எதிர்ப்புற வரவனோ ஒரு அதிர்ச்சியான செய்தி வரும்போது திடீர்னு அவர் வேகத்தடையில ஏறி எதுவும் செல்லிக்கல் ஒன்று. கண்டிப்பா எவ்வளவு அது இதா போகுது பாருங்க சார். ஏன்னா ஒரு இன்னொன்னா இது முக்கியமான தகவல் என்ன, அந்த காதுல வச்சுக்கிட்டு இப்படியே பேசிட்டு போறாங்க. நீங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு பேசுறீங்க. ஆனா
நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதோட 4 மடங்கு 100 மடங்கு வந்து நீங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆயிடும். சம்பாதிச்சிடுறாங்க, உயிர் போனா வருதா? கண்டிப்பா அருமையான ஐயாவது பாட்டு. பொண்ணுங்க. கண்டிப்பா 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 பணம் எவ்வளவு சம்பாதிச்சிடுறாங்க. கண்டிப்பா ஒரு கால் போயிட்டா கூட நம்ம கட்ட கால் வச்சுக்கலாம், நம்ம நடக்கலாம் முடியும். உயிர் போயிட்டா என்ன செய்வீங்க? வராது வராது. அவரை நம்பி அவருடைய மனைவி குழந்தைங்க இருக்கு, எத்தனை குடும்பம் பேர் இருக்கு, நிறைய அவங்க வாழ்க்கை முழுவதும் அவங்க தண்டனையா இது. பிள்ளையார் பள்ளியில் ஆயிரத்தி அவங்க ஒருத்தனோட போகலையா, எத்தனை குடும்பம் பாதிக்குது, எத்தனை பேர் சிரமப்படுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெக்க நம்ம வண்டி பொறுத்துக்கிட்டே இங்க ஒன்று ஆக்சிடென்ட் ஆச்சு. பஸ் தானே, பஸ்ஸும் பார்த்து நேருக்கு நேரம் போகுது. அதாவது பக்கமா நாங்க அது அது ஆன பிறகு தான் பிள்ளையார் பட்டினாங்க தென்காசி தென்காசி. ஃபர்ஸ்ட் தென்காசி விபத்து ஏற்பட்டது. 8 பேர் படுகாயம், 40 மேல sorry, 8 ரெண்டாவது பேர் தனியார் வண்டி. 40 பேர் வந்து படுகாயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி நடந்தது வந்து 11 பேர் அது உயிரிழப்பு. ரெண்டு கவர்மெண்ட் வண்டி. ஆமா 11 பேர் உயிரிழப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 64 பேர் சரி, படுகாயப்பட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்கன்னா, எவ்வளவு எத்தனை பேருக்கு அதுல பெரிய இழப்பு பாத்தீங்களா? அதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ நம்மளுடைய கவனம் குறைதா சார். நான் வந்து தொழில் செய்யறேன்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். மோட்டார் தான் ஆக்சிடென்ட் ஆகுது 101 தான். 99% டிரைவருக்கு நல்லதா இருக்கும். ம், ம், இப்ப பக்கமா தொக்கூர்ல ஆச்சு பாத்தீங்களா எப்படி? ம், ம், ம். புரியுதுங்க புரியுது. எவ்வளவுதான் நீங்க ரோட அகலப்படுத்தி வேகத்தடை போட்டாலும் நம்மளுடைய கவனத்தை சிதற விடாம நம்ம வண்டி நான் ஏதோ தூக்கம் வந்தா தூங்கும், நிப்பாட்டி தூங்கும். வேண்டாங்க யாரும் ஒண்ணும் கூடாது. அதை போட டைம்லோடய ஏற்றணும். டைம்லோட ஏற்றினாலும் கூட சொல்லலாம். நீங்க 2000 3000 பர்ச்சேஸ் கொடுக்குறான்னு ஆசைப்பட்டு துரத்திட்டு போய் ம். ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆனா எவ்வளவு அதுல சேதம். அதாவது எவ்வளவு சேதம் ஆனாலும் நீங்க சொல்ற மாதிரி இன்சூரன்ஸ் கிடைச்சா வண்டிக்காரன் முதலாளி வாங்கிக்கிறான். நமக்கு யாரு தான் கொடுக்குறாரு? நம்ம பிள்ளைங்களுக்கு தானே தெருவில் நிற்குது. சோ நம்ம ஒவ்வொரு தயவு செய்து வந்து நம்ம யாரையும் குறை சொல்றதுக்காக இந்த சேனல்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கல. இல்ல பொதுப்படையா பொதுவா அதாவது பாத்தீங்கன்னா இது யார் குற்றவாளிங்கிறது வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க ஒரு விபத்துலயே. அது நம்ம அது கூட அதாவது இந்த விபத்துக்களை வந்து இனிமேலும் நடக்காம தடுக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஆசையாகவும் நம்மளுடைய கருத்துக்களாகவும் ஐயாவுடைய அனுபவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதை உணர்ந்து இந்த சின்ன சின்ன தவறுகளை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, ஓட்டுநர் திரும்ப சொல்றேன், டூ வீலரா இருந்தாலும் ஓட்டுநர் தான், கார் ஓட்டுறவங்களும் ஓட்டுநர் தான், லாரி பஸ் ஓட்டுறவங்களும் ஓட்டுநர் தான். சோ சாலைக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் மிகுந்த கவனத்தோட இருங்க. சாலைகள் வந்து இனி விபத்தில்லாத ஒரு சோலைகளாக மாற வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஐயா நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வர்றோம். இப்போ நீங்க ஓட்டுநர் சமுதாயத்துக்கும் பொதுமக்களுக்கும் என்ன கருத்தை கூற விரும்புறீங்க? ஒரு அனுபவம் வாய்ந்தவருங்கிற அடிப்படையில உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அதாவது என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டி ஓட்டும் போது விழிப்புணர்வா ஓட்டணும். செல்போன் பேசிட்டு ஓட்டக்கூடாது. பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. நம்மளுடைய உயிரை நம்ம பாதுகாத்துக்கிறதும் இல்லாம அடுத்தவங்களதையும் நம்ம வந்து காப்பாற்றணும். கண்டிப்பா அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா ஓகேங்களா. உங்களை போன்ற உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை, கண்டிப்பா தேவை. சோ உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம எடுத்துக் கொடுக்குறோம். சோ இந்த சக்சஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் விஜயகுமார் அப்படிங்கிற இந்த சேனலுடைய நோக்கம் விபத்து மற்றும் நோய் இல்லாத மனித சமுதாயம், விபத்தில்லாத தமிழ்நாடு, விபத்தில்லாத இந்தியா, நோய் இல்லாத மனித சமுதாயம், இதை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சோ இது நம்முடைய சேனல். சோ எங்களோடு இணைந்திருங்கள். எப்பொழுதும் ஒரு நாளைக்கு 1 நிமிடத்தை ஒதுக்குங்கள். நாம் விபத்தில்லாத நோய் இல்லாத மனித சமுதாயத்தை உருவாக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு விஜயகுமார். உங்கள் கைகளில் எப்பொழுதும். நன்றி, வணக்கம்.